மலேசியாவில் வெளிநாட்டினர் உள்ளூர் மக்களை திருமணம் செய்து சட்டப்பூர்வமாக வணிகங்களை நடத்துவதாக உள்நாட்டு வர்த்தகம் வாழ்க்கை செலவினத்துறை துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபவுசியா சாலே நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். 1956ஆம் ஆண்டு வணிக பதிவு சட்டத்தின் கீழ் மலேசியர்கள் நிரந்தர தங்கும் உரிமை உள்ளவர்கள் மட்டுமே வணிகங்களை பதிவு செய்ய முடியும். ஆனால் பலர் தங்கள் உள்ளூர் துணைவர்களின் பெயரில் பதிவு செய்து இந்த சட்டத்தை பயன்படுத்துகின்றனர் என்று அவர் விளக்கினார். இந்த வணிக பதிவுகள் சட்டப்பூர்வமாக இருந்தாலும் உள்ளூர் வணிகர்கள் இந்த நடைமுறையால் அச்சுறுத்தப்படுவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு துணைவர்கள் திருமணம் முடிந்த பிறகு 5 ஆண்டுகள் காத்திருப்பு காலத்திற்கு பிறகுதான் வணிகங்களை பதிவு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். மேலும் தனது அமைச்சுக்கு கைது செய்யும் அதிகாரம் இல்லாததால் வெளிநாட்டு வர்த்தகர்கள் மீது குடிநுழைவுத்துறை உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.